கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மை இந்த 7 மாதங்களாய் அவர் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தி வருகிறார். விசேஷமாய் இந்த 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை நினைத்தவர்களாய், நம்மை அவர் நடத்தி வந்த பாதைகள் நினைத்தவர்களாய் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்ன தேவன் இப்போ ஒருவேளை நம்ம தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற அனுபவங்களின் வழியாய் வந்து கொண்டிருந்தாலும் கடைசியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, செழிப்பான இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் நம்மை சீக்கிரமாய் செழிப்பான இடத்திற்கு கொண்டு போய் நம்மை நிறுத்தப் போகிறார். எல்லாரும் அதை உணர்ந்தவர்களாய் இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு, தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவேளை எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் உங்கள் கரம் எங்களை எம்மட்டுமாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்ததற்காய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஒருவேளை நாங்கள் எல்லாரும் சபையில் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலை வழியாய் நாங்கள் கடந்து வந்தாலும் நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆராதிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்த தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு என் தேவன் நீர் நல்லவராகவே இருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலையும் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கோடான கோடி நன்றிகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்மை ஒருமுகப்படுத்தினவர்களாய் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒருவேளை வேறு இடங்கள்ல இருந்து ஆராதித்து கொண்டிருந்தாலும் உங்கள் பிரசன்னம் எங்களை நிறைக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வருகிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேளையில். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி தகப்பனே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும்
அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் பாடின பாடலின்படியாய் கர்த்தர் நீர் எங்களோடு என்றும் வாசம் செய்யும்படியாய் இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஒருவேளை மனிதர்கள் கைவிட்டாலும், மருத்துவர்கள் கைவிட்டாலும், கைவிடாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை எங்கள் வாழ்க்கையில் ஒரு விசை கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே அப்படியே நிரம்பி ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் ஏனோ தானோ வேண்டி இருக்காதபடிக்கு தகப்பனே உங்கள் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க தகப்பனே. அப்பா பாடுகிறவங்க, இசை வாசிக்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவங்க ஆண்டவரே எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே எங்களுக்குரிய வார்த்தைகள் கடந்து வரும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பலிபீடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால நல்ல ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் உங்கள் ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் இந்த நாளில் நிறைவேற்றுவீராக, சந்திப்பீராக. அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு சொல்யூஷனை இந்த நாளில் நீங்கள் தரப்போகிறதற்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் நமக்கு உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனம் பாகுபாடை யாருக்கும் காட்டுவதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் கிருபை நமக்கு என்றைக்கும் உள்ளது. அது என்றைக்கும் உள்ளது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது என்றைக்கும் இருக்கிறதாய் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வசனம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தை நம்மை தேர்ச்சுகிறபடினாலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை தைரியமாக ஆராதிக்கலாம். இன்னைக்கு எடுத்திருக்கிற பாட்டு ஒரு பழைய பாட்டு. கிட்டத்தட்ட பல பெர்க்மன்ஸ் ஐயா அவங்களுடைய கூட்டங்கள்ல நிறைய இடத்துல அவங்க பாடுற ஒரு பாட்டு. இது ரொம்ப அவங்களுக்கு பிடித்த பாடல் என்று சொல்லி நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 91 பாடலாய் பாடுவது எத்தனை ஒரு பெரிய கிருபை. ஆமென். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ஒருவேளை முடக்கப்பட்டதை போல நம்ம சூழ்நிலைகள் காணப்படலாம். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய தினத்தில் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் என்பதை நம்ம அறிக்கையிடுவோம். நம்ம தைரியமாய் ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம சேர்ந்து பாட போறோம். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் லார்ட். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஆண்டவரே என்னுடைய தலை வேறு ஒன்றுக்கும் அது வணங்காது. காரணம், எனக்கு உள்ள ஜீவனை கொடுத்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவரே நான் பிலீவ் பண்றேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அவர்கள் ஆராதிக்கும் போதுதான் 4வது நபராய் கர்த்தர் அவர்களோடு கூட உலாவி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கும் போது நீங்க குடும்பமா ஆராதித்து கொண்டிருக்கலாம். நீங்க எத்தனை பேரா சேர்ந்து உங்க குடும்பமா நீங்க ஆராதிச்சாலும் மறந்து போகாதீங்க, இன்னொரு நபராய் கர்த்தர் உங்களோடு கூட உங்க வீடுகளில் இருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கிடுவோம், சேர்ந்து பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தூதனை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். There are angels surrounded in our realm என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுடைய நேக்கட் ஐஸ்னால நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், நம்முடைய வெறும் கண்களினால நம்ம பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், நம்ம ஒவ்வொருத்தரோடும் கூட கர்த்தர் ஒரு தூதரை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வானத்திலே கோடானி கோடி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருக்காங்க? There are millions and trillions of angels are there in the heaven. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they love worship. இல்லையா? உண்மையாலுமே உங்க கூட இருக்க தேவதூதன் நீங்க ரொம்ப ஆராதிச்சீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுவான். காரணம், they love worship, they love worshiping God. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மேல ஒரு பொறாமை. என்ன பொறாமை தெரியுமா? Because God does not satisfied with their worship, but God is satisfied with our worship. அவங்க ஆராதிக்கிற ஆராதனை காட்டிலும் நம்ம முதல் பாடலாய் பாடணும் இல்லையா? மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற விரும்புகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் இல்லையா? God can stay in the heaven. ஆண்டவர் இயேசு பரலோகத்திலே அவர் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் மீட்கப்பட, நம்மை மீட்டெடுக்க இந்த உலகத்தை தேடி வந்தார். அவர் அவ்வளவு நம்முடைய ஜனங்களை நேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி he had ordered to his angels. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார், ஒரு கல்லும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. 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 பாதம்
இயேசு தருகிறார் தரக்கூடியவர் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே 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 அல்லேலூயா ஆனந்தமே. நல்லா இருக்கும் இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். குடும்பமாய் திருச்சபையாய் ஒன்று சேர்ந்துமை ஆராதிக்க கர்த்தனை கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை நினைத்துமை துதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Lord, we worship you Lord. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வாலிபர்கள் எல்லாம் எல்லா வார்களை திறந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே we thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவர். நம்ம சேர்ந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க போகிறோம். Hallelujah. ஒருவேளை கூட இருக்கும் இடங்களில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இன்னொரு பாடலாய் நம்ம சேர்ந்து பாட போறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒன்றும் தடைப்படாது. நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்த பாடல்களாக தான் பாடிட்டு இருக்கோம். உண்மையாலுமே கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் அது தடைப்படாது. அவர் தடைகளை நீக்க வல்லவர்கள், அவர் ஜெயத்தை கட்டளை இட வல்லமை உடையவர் என்று சொல்லி நம்ம பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி உற்சாகமா இன்னொரு வாக்குத்தத்த பாடலா நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், என்னை ஜெயமாய் நடத்துவார். சேர்ந்து சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வார்த்தை ஹalleluya. குடும்பமாய் ஹalleluya. Oh yes Lord. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 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 தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெயமாய் நடத்துவார். வாட்டி சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானது. அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். உன்னையும் என்று ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்.
போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன இருண்டு போன உன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை என்று ஒளியை என்று ஏற்றிடுவார். வழியில்லா இடங்களிலும் புது வழியை புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன இருண்டு போன உன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். சேர்ந்து சொல்வோம். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். சேர்ந்து சொல்வோம். ஆண்டவரே, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். ஹalleluya. Hallelujah. இயேசுவே, Hallelujah. 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 கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், என்னை ஜெயமாய் நடத்துவார். ஹalleluya. கடைசியா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான Hallelujah, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We worship you Lord, worship you Lord, worship you Lord. Hallelujah. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். Yes, hallelujah. He loves blessing his people. God loves blessing his people. இன்றைய தினத்தில் ஒருவேளை கூட உங்க வாழ்க்கையில தடையாகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திரும்ப கட்ட வல்லவராய் இருக்கிறார். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். A God never fails, his love never fails, his love is never ending. Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவே, அப்பா நான் உண்மையா இல்லைனாலும், even though I am not faithful enough to my calling, Lord, you still Lord, you are faithful to your
calling, Lord Jesus, that you had in my life, Lord. நான் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் ஆண்டவரே உத்தரவாளியாய், ஆண்டவரே தகுதி உள்ளவனாய் இல்லாத போதிலும் கர்த்தர் நீர் இன்றைக்கும் என்னை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். நீர் என் மேலே விசுவாசம் உடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். எங்க குடும்பத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஒருவேளை கூட நீங்க குடும்பமாய் ஆராதித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தோடு உங்க கரங்களை கோர்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தோடு உங்க கரங்களை கோர்த்து கொண்டு இந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறது நீர் எங்களுக்கு கொடுத்ததான பலன் ஆண்டவரே. Yes, hallelujah. We thank God as a family. We thank God as a church. இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்து நீங்க இதை பார்த்து கொண்டிருந்தாலும் இப்ப தேவ வல்லமை உங்க குடும்பத்தை தேடி வரட்டும். தடையாகிற ஆசீர்வாதங்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதிக்கும் போது அது முழுவதுமா ஹல்லேலூயா உடைக்கப்பட்டு போகட்டும். Yes, hallelujah. தேவன் குடும்பமாய் உங்களை அபிஷேகிக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றட்டும். Yes, hallelujah. 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 ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லு. Hallelujah Jesus. உம்மையே ஆராதிப்போம். He asks உம்மையாய் ஆராதிப்போம். வாழ்நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்போம். உம்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். சொல்லும் ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. சொல்லாம என் வாழ்க்கையில நீங்க செய்த நன்மை, என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. இருதயத்துல கை வச்சு சொல்லுவோம். ஆண்டவரே என் வாழ்வில் நீர் செய்த அவை ஆண்டவரே எண்ணி முடியாதவை. சேர்ந்து சொல்லுவீங்களா எங்களோடு கூட? உம்மையே ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே உம்மையே ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். பகலிலே ஆண்டவரே பகலில் மேகஸ்தம்பமாய், இருளில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீர், இனியும் நடத்திடுவீர். பாதுகாத்து நடத்தி வந்தீர், பாதுகாத்து நடத்தி வந்தீர், இனியும் நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே
ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தி வந்த ஆண்டவர், இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் நீர் இருக்கிறீர்கள். எங்களுக்கு நீ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவள் முகங்களோ வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நோக்கி பார்க்க நாங்கள் யாரும் வெட்கப்படுகிறது. ஓ க்ளோரி டு காட். வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், வியாதியின் தாக்கங்கள், கொடூரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு விடுதலை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த காலவேளை கர்த்தரை எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் கேள்விகளுக்கு பதிலை தருவார். மனதின் ஆழத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். காரணம், அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் காணப்படுகிறார். ஒரே ஒரு விஷயம் கூட உள்ளத்தில் எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு பயபக்தியோடு கூட உண்மையை ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். இந்த அடியை மாத்திரம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Worship the Lord in spirit and in truth. Let's all join our hearts together once again and worship our Master in spirit and in truth. உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உம்மை தொழுகிறோம். என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். Yes, எல்லா மகிமையின் கனத்தையும் ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தெய்வீக சுகங்களை எங்களுக்கு தாரும். உடைய நாமம் ஆண்டவரே எங்கள் யாவரும், எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய விசுவாச குடும்பங்கள், விசேஷமாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ பாதுகாப்பீராங்க. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், வெளி தேசங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வியாதிக்கு கர்த்தர் இந்த சீக்கிரத்தில் ஒரு முடிவை நீ கட்ட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முழு சுதந்திரத்தை நீ தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, நம்முடைய ஜூலை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்து நிற்பதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம்.
அடுத்த வாரம் நமக்கு குடும்ப ஞாயிறு என்று சொல்லி வைத்திருக்கிறோம், ஃபேமிலி சண்டே. ஸோ குடும்பத்திற்கு ஏற்ற செய்திகளை நாம் தியானிப்போம். குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்லறை சம்பந்தமான சில செய்திகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்லே நம்முடைய சர்ச் குரூப்ல அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் அவைகளை தொடர்ந்து அந்த காரியத்தில் உங்களுடைய உதவிகளை ஜெபிக்கவும் உங்களுடைய உதவிகளையும் நீங்கள் செய்யவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிலீவர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடப்பட்டிருக்கிறது. ஸோ அது ஒரு 10 கோர்ஸ், லெவல் 1ல 10 கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுகிறோம். முதல் முறையாக இருக்க அப்படின்னா நானும் பாஸ் அஸ்வினும் அதை டீச் பண்ணுவோம். அடுத்த முறை செகண்ட் லெவல் வரும் பொழுது நாம் திரும்பவும் இதை ஆரம்பிப்போம். அப்பொழுது பாஸ்டர் டேனி மற்றவர்கள் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சிலர் நாம் அதை குறித்து போதிக்க வரம்பெற்ற ஒருவர்களை நாம் பயன்படுத்துவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஆகவே இந்த கோர்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இது இந்த காலகட்டங்களில் வேதத்தையும் வேதத்தை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய வேத அறிவை பெருக்கிக் கொள்வோம். எதிர்கால திருச்சபை ஒருவேளை ஒரே இடத்தில் நம்ம கூடி பெரிய பெரிய திருச்சபையில் ஆராதிக்க முடியாட்டாலும் பல இடங்களில் கூடி நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன போதகரை போல இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு பயிற்சி அவசியம். ஆகவே இதை நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த விசுவாசியினுடைய அதிகாரங்கள், இந்த அத்தாரிட்டிஸ் ஆஃப் அ பிலீவர், ஒரு விசுவாசிக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்றைக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us authority when we are born again. It's our responsibility to exercise those authorities. ஒரு விசுவாசிக்கு முழு நேர ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு புது விசுவாசிக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் அதிகாரங்களை பயன்படுத்துகிறது இல்லை. இது நம்முடைய தவறு. வல்லமை என்பது வேறு, அதிகாரம் என்பது வேறு. There are a lot of differences between power and authorities. இப்போ அதிகாரம், வல்லமை என்றால் என்ன? சில ரெண்டுக்கு உள்ள வித்தியாசங்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் கவனிங்கள். வல்லமை என்பது power means the ability or potential of an individual to influence others and control their actions. வல்லமை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய திறமை அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய சில கிருபைகள் அல்லது வரங்கள், மற்றவர்களை கட்டுப்படுத்தவும் அல்லது அவர்கள் மேல் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு வல்லமை என்று சொல்லலாம். அல்ல அத்தாரிட்டி என்று சொன்னால் the legal and formal right to give orders and commands and take decision is known as authority. சட்டப்பூர்வமாக அல்லது அதிகாரப்பூர்வமாக கட்டளைகளை கொடுக்கவும் சில குறிப்பிட்ட காரியங்களை தீர்மானிக்கவுமான சக்தி. நான் இப்ப வேதத்திலிருந்து சொல்லவில்லை, பொதுவாக வல்லமை என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன என்று நான் சொல்லுகிறேன். இது வல்லமை என்பது என்ன? இன்னொரு காரியம், இட்ஸ் a personal trait. இது தனிப்பட்ட ஒரு மனிதனை சார்ந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அதிகாரம் என்று சொன்னால் இட்ஸ் a formal right given to the high officials. உயர் அதிகாரங்கள் அல்லது பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வல்லமைக்கான மூலங்கள், the source of power என்று சொன்னால் knowledge and experience. அறிவும் அனுபவமும் வல்லமை ஒருவனுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் பொசிஷன் அண்ட் ஆபீஸ் give authority to people. ஒரு குறிப்பிட்ட பதவி, அந்த பதவியை சார்ந்த சில காரியங்கள் அதிகாரத்தை என்ன செய்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் நமக்கு வல்லமையையும் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 22 வீல் ட்ரக்கர் ஒன்று வருகிறது ஒரு ஹைவேஸ்ல, 22 வீல் அல்லது 36 வீல்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ட்ரக்கருடைய ஹார்ஸ் பவர், இன்ஜின் ஹார்ஸ் பவர் அது பல ஆயிரக்கணக்கான இருக்கும். வேகமாக அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சர்வ சாதாரணமாய் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு மாவட்டத்தினுடைய பெரிய அதிகாரி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அல்லது ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் அல்ல, ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், வெள்ளை சட்டையும் காக்கி பேண்டும் தொப்பியும் ஷூவும் போட்டிருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் அப்படி நடு ரோட்ல வந்து அப்படி சும்மா கையை காண்பித்து நிறுத்துவார். அந்த 36 அல்லது 22 வீல்ஸ் ட்ரக்கர் அப்படியே உடனே என்ன செய்யும்? அது நிற்கும். The lorry has power. The engine of lorry has power, but the policeman has got authority. அவ்வளவு பெரிய லாரியை நிறுத்தக்கூடிய அதிகாரம் அந்த போலீஸ்காரருக்கு இல்லை, வல்லமை இல்லை. இவருடைய ஹார்ஸ் பவர் அதிகம். வேகமாய் போய் கையை வைத்து லாரியை தடுத்து நிறுத்தி விட்டார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவருக்கு பின்பு ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பரலோக அரசாங்கத்தின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை செயல்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம்?
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய அதிகாரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே ஒரு 5 அதிகாரங்களை நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். நீங்கள் அவைகளை குறித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மை அதிகாரமுள்ள விசுவாசிகளாய் மாற்றி தருவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17, 18. மார்க் 16, 17 and 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இது இன்னொரு வார்த்தையில சொன்னால் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் ஆவன. அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் துரத்துவார்கள். இன் மை நேம் they will cast out demons. முதலாவது ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்தாரிட்டி ஓவர் டீமன்ஸ். பிசாசுகளின் மேல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறது? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்றைக்கு லூசிபர் விழுந்து போனானோ, நான் வானத்திற்கு ஏறுவேன், சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சிங்காசனத்தை இச்சித்து அன்றைக்கு தூதனாக இருந்த, பிரதான தூதனாக இருந்த லூசிபர் என்றைக்கு ஒரு கூட்டத்தை இழுத்து கொண்டு தன்னுடைய சுயசித்தத்தை தவறாக பயன்படுத்தி பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவன் பூமியில விழ தள்ளப்பட்டானோ, அன்றிலிருந்து அவன் தேவ ராஜ்யத்தை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். நன்றாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். The primary purpose or primary activity of demon is opposing the kingdom's activity. பரலோக ராஜ்யத்தின் செயல்பாடுகளை தடுப்பது, இதுதான் அவன் பிசாசனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே தான் திருச்சபையை ஊழியங்களை கெடுப்பான், திருச்சபையில ஆர்வமா இருக்கிற விசுவாசிகளை அவன் கெடுப்பான், ஊழியக்காரர்கள் மேல் அவன் கண்டு வைப்பான், ஊழியருடைய பிள்ளைகள் மேல் அவன் கவனம் செலுத்துவான். அவன் எப்பொழுதுமே தேவ ராஜ்யத்தை கெடுக்க வேண்டும் என்றுதான் அவனுக்கு அதிகாரம், அவனுடைய பிரதானமான செயலாய் காணப்படுகிறது. ஆனால் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய லாரி வருகிறதை போல் நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய போர்ஸோடு பிசாசு நமக்கு நேராக வரலாம். நீங்கள் ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவனிடத்தில் வல்லமை இருக்கலாம், ஆனால் அந்த வல்லமையை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கரங்களை நீட்டி போ இயேசு நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசு நம்மை விட்டு என்ன செய்கிறது? ஓடி போகிறது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போய் விடுவான். நிறைய விசுவாசிகள் நினைக்கிறது என்று சொன்னால், வரம் பெற்ற ஊழியர்கள் ஒரு சிலர் தான் பிசாசை விரட்ட முடியும், அதுவும் எல்லா ஊழியர்களுக்கும் அல்ல, எல்லா போதர்களுக்கும் அல்ல என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம். இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர், ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபையிலே நிறைய பிசாசுகள் விரட்டப்பட்டிருக்கிறது. சில பிசாசுகளை போராடி விரட்டி இருக்கிறோம். சில பிசாசுகள் உபவாச ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தானாக ஓடுகிறதை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் திருச்சபைக்கும் திருச்சபையில் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? பிசாசுகளின் மேல் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் பிசாசு விரட்ட போனாராம். அதை பத்தி ரொம்ப, அந்த பிசாசை பத்தி பயங்கரமா பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த ஒரு ஊர் பேர்லாம் சொல்லி, இது அந்த ஊர் பிசாசு, இது அவ்வளவு ஈஸியா போகாதுன்னு சொல்லி அந்த கூட்டு போன அந்த ஊழியக்காரட்ட அந்த பிசாசை பத்தி பயங்கரமா ஒருத்தர் பில்டப் பண்ணியிருக்காரு. நம்ம எப்பவுமே பில்டப் பண்ணுவோம், இது இந்த ஊர் பிசாசு, இது இவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு ஈஸியா போகாதுன்னு சொல்லி நம்மளே சொல்லிட்டு இருப்போம். இவர் போயிருக்கிறாரு, போய் அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காரு. போ அப்படின்னாராம். அது உடனே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இவர் என்ன டோன்ல சொல்றாரோ அதே டோன்ல போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். போக முடியாது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே தண்ணி கொண்டு சொன்னாராம். தண்ணி கொண்டு வந்தான். தண்ணி ஊத்திட்டு இப்பொழுது அப்படி முகத்தை தெளிச்சுட்டு, இப்பொழுது உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் போ அப்படின்னாரு. அதை அப்படி தண்ணிலாம் தொடச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி பார்த்துச்சான். போக முடியாது அப்படின்னு சொல்லி, வேப்பிலையை கொண்டாங்கப்பா அப்படின்னாராம். உடனே வேப்பிலை கொண்டு வந்து, இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. வேப்பிலையில நிறைய இலை அப்படி ஒடிச்சு எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் நூல் வச்சு கட்டிட்டு இப்போ அடிச்சாரு. அங்கேயும் போ 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 அப்படின்னாரு. அதை அப்படி கை கட்டிட்டு சிரிச்சுட்டே இருந்துதான். போமாட்டேன் 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 அப்படின்னு சொல்லிச்சான். இவர் ரொம்ப நேரம் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டா போல அப்படியே டயர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்க, பாஸ்டர் டயர்ட் ஆயிட்டார், சூடாக காஃபி போட்டு கொடுங்க, காஃபி குடிச்சுட்டு அவர் விரட்டுனாங்க. அந்த பிசாசு பாச்சு, இவன் காஃபி குடிச்சிட்டு போக மாட்டான் போல, உட்காந்து நம்மளை விரட்டிடுவான்னு சொல்லி அது சொல்லிச்சான். ஏன்டா ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்கிற, இயேசு நாமத்துல போன்னு சொல்லு, போயிருன்னு சொல்லிச்சான். இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம அதை சொல்லலையா, என்ன சொல்லிட்டு இருந்தா நம்ம? போ என்று கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு தண்ணி ஊத்தினாரு, வேப்பிலை கொடுத்திருக்காரு. அந்த பிசாசு இவருக்கு சொல்லி கொடுத்திருக்கு, இயேசு நாமத்திலே போ என்று சொல்லுகிறேன், போ என்று சொல்லு, நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னைக்கு பிசாசு விரட்ட ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பிசாசு நம்மளை விட தந்திரமானது.
ஒரு பிசாசு வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் சொன்ன சம்பவம் தான். அசிஸ்டன்ஸ் தான் கூட்டு பிசாசோட போயிருக்காரு. போன உடனே அந்த பிசாசை கதவை சாத்திச்சான். என்ன இவங்களுக்குலாம் பயம், என்னடா இது நம்ம உள்ள விட்டு கதவை சாத்துச்சு. அப்புறம் அதை சொல்லிச்சான், அந்த சீனியர் பாஸ்டர் ஜோம் பண்ணும்போது சொல்லிச்சான், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இனிமேல் கை வைக்க கடவன் சொல்லிச்சான். எல்லாருக்கும் பயம், ஒருத்தர் என்ன செய்யல, கை வைக்கல. பாருங்க, இப்படி நிறைய பிசாசு இருக்கும். சென்னையில ஒரு சர்ச் இருக்கு. நான் ஒரு அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும்போது பாஸ்டருடைய கார்ல இன்னொரு கார், 2 கார் வச்சிருக்காரு அவரு. அதுல உள்ள உட்கார ஒரு பொண்ணு, அது உட்கார வச்சு லாக் பண்ணிருக்காங்க, ஏசி எல்லாம் ஆன் பண்ணி விட்டு. நான் அந்த பாஸ்டர் பார்க்க போயிருக்கிறேன். என்ன ஒரு பொண்ணு உள்ள வெளியே கூட்டமா நிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொன்னாங்க, உள்ள என்ன உள்ள ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்கோம், எதுக்கு? அது பிசாசு பிடிச்சிருக்கு, மேல சர்ச்சில் உட்கார கேட்டதுல இல்ல, அது வெளியே விட்டா ஒவ்வொருத்தர் பாவமா சொல்லுதான். நீ முந்தா நாள் இதை பண்ண, நேத்து இதை பண்ண, நீ நேத்து டிவி பார்த்த, நீ அதை பண்ண. அல்ல பாஸ்டர்ஸ் பிலிவர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாம் பயந்து போய் பாஸ்டர் வீட்டுல போய் ஓடி கார் சாவி வாங்கி அவரை உள்ள போட்டு லாக் பண்ணி ஏசி எல்லாம் போட்டு உள்ள, அது உள்ள கூலா உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருக்கு. சரி, அது இப்ப கழட்டி விடவா, வெளியே எடுக்கலாமா? இல்ல, அவர் பெரியவரே வரட்டும். அவரை இன்னோவில் அங்க இருந்து வாராரு. வந்தோடனே என்னப்பா பிரச்சனை, தூக்கி மேல கூட்டு போனாரு. அப்புறம் அதை விரட்டினாங்க. சரி, பிசாசுகளுக்கு வல்லமை உண்டு, குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்க நிறைய நேரத்துல ஐயோ பிசாசு அப்படி பண்ணிடுவான், இது இந்த ஒரு பிசாசு, இது அவ்வளவு ஈஸியா போகாது, இது பிடிக்கும். நமக்கு இந்த லத்தேரி திருமணில இருந்து வர்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிசாசுடைய ஆவி பிடித்திருக்கு. சர்ச்சுக்கு நிறைய கூட்டுருவாங்க, அதிகாலை ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ் அஸ்வின் ஃபோன் பண்ணுவாங்க, நாங்க இங்க இருந்து போவோம், இப்படிலாம் நடக்கும். சீனா ஒரு நாள் கேள்வி கேட்டா, ஏன் இந்த பிசாசு கிராமத்துல இருக்கிற ஆட்களா பிடிக்குது, காந்தி நகர்ல ஒருத்தரையும் பிடிக்கலையே, சர்ச் காலையில ஒருத்தரையும் பிடிக்கல, காட்பாடியில ஒருத்தரும் பிடிக்கல, இது அங்கே இருந்து லத்தேரி திருமணில இருந்து வர்ற ஆட்கள் மட்டும் ஏன் பிடிக்குது அப்படின்னு ரொம்ப சின்சியரா கேட்டா சாப்பிட்டு இருக்கும்போது. இப்ப நானும் யோசித்து பார்த்தாம ஏன் அந்த கிராமத்து ஆட்களா பிடிக்குது பாருங்க. கிராமத்து ஆட்கள் இல்ல, அது பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அல்லது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் பக்கத்துல பிசாசு என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. புதுசா வேறு மார்க்கத்துல இருந்து இப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் அப்படி தள்ளாடுகிற அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அது என்ன செய்கிறது, பிடித்து விடுகிறது. ஓகே, ஆனால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். We have authority over demons. எப்பொழுதெல்லாம் பிசாசனுடைய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில வருகிறதோ நீங்கள் உடனே யாருக்கும் தொலைபேசியில தொடர்பு கொள்ள வேண்டாம். போ இயேசு நாமத்தினாலே என்று சொல்லுங்கள். இயேசு நாமத்தினாலே பிசாசு ஓடுகிறதை உங்களால் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். கென்னத் ஹேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஃபெய்த்தை பற்றி அதிகமாய் பேசுகிறவர், ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ஃபெய்த் எல்லாம் பேசுகிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொல்லியிருக்கிறார். We receive the authority when we are born again. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்றைக்கே நாம் அந்த அதிகாரத்தை பெற்று விடுகிறோம். As we are made new creatures in Jesus Christ, we inherit the name of the Lord Jesus Christ and we can use it in prayer against the enemy. நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சுதந்தரிக்கிறோம். அந்த நாமத்தை நாம் ஜெபத்தில் பயன்படுத்தி எதிரியை எளிதாக மேற்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பெரும்பாலான போராட்டங்களுக்கு பிசாசு ஒரு காரணமா இருக்கிறான். எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் என்று சொல்லவில்லை. but he is the cause for most of the problem. நிறைய பிரச்சனைகளுக்கு அவன் ஒரு காரணமா இருக்கிறான். நீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி, ஆவிக்குரிய யுத்தத்திற்கு பின்னாடி இருக்கிற பிசாசினுடைய கரங்களை முறியடித்து இயேசு நாமத்தினாலே, வல்லமையுள்ள இயேசு நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் மேற்கொள்ளுகிற ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். உங்க மைண்ட்ல ஆழத்துல போட்டு வைங்க, பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15. மார்க் சாப்டர் 3 verse 15. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஓகே, 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து அவர்கள் தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டு அனுப்பும் பொழுது ஒரு நோக்கத்தை கொடுத்தார், ஒரு கட்டளை கொடுத்து அனுப்பினார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும். அதுதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் முதல் குறிப்பிலே, மார்க் 16, 17, 18 என்ன செய்தோம், வாசித்தோம். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். Secondly, the believers have got authority over diseases. வியாதிகளின் மேல் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய வியாதியில இருக்கிறோம். இட்ஸ் a pandemic, ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லலாம். இந்த வியாதியிலே நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த வியாதியில் மாத்திரமல்ல, நிறைய வியாதிகளில் மரித்திருக்கிறார்கள். கேன்சர்ல மரிக்கிறார்கள், ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் மரிக்கிறார்கள், குடித்து விட்டு நிறைய பேர் மரிக்கிற, ஈரல் கட்டு போய் மரிக்கிறதை
நாம் பார்க்கிறோம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? மரித்திருக்கிறார்கள். ஏன் போன வாரம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் ஒருவர், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அவர், டேனியல் ஏசுராஜ் ஜேக்கப், ஆட்டையம்பட்டி, சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆட்டையம்பட்டி அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையுடைய போதகர். அவர் 39 வயது. அவருடைய ஈரல் லிவர் அஃபெக்ட் ஆகி, ஜாண்டிஸ் லிவர் அஃபெக்ட் ஆகி பல மாதங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தார். ஆனால் கடந்த வாரத்தில் ஒரு அதிகாலை நேரத்திலே அவர் மரித்து போய்விட்டார் என்ற செய்தி அது வந்தது. அதிர்ச்சியாக இருந்தது. இளம் வயதிலே ஆட்கள் மரிக்கிறார்கள். கொடுமையான வியாதினால் மரிக்கிறார்கள். கொரோனாவினால் மாத்திரமல்ல, நாம் இதை இன்றைக்கு பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். WHO ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லி இருக்கிறார்கள், இது ஒரு ஜஸ்ட் வைரஸ், இது மற்ற வைரஸை போல இதுவும் ஒரு வைரஸ் என்று சொல்லி கடைசியில அவர் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களிலே பயம் காட்டப்பட்டு வந்த இந்த வியாதி இன்றைக்கு ஒரு வைரஸ் என்கிற இது முதலே தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதனால் பெரிய பாதிப்பு இல்லை, இது அவ்வளவாக பரவுகிறது இல்லை, ஆனாலும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வியாதியை காட்டிலும் சில வியாதிகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆட்களை அளித்த சம்பவங்கள் எல்லாம் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். எது வியாதியை கொண்டு வருகிறது? வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அவர் சிக்னஸ்? 3 காரியங்களை சொல்லலாம். சின், சேட்டன், கேர்லெஸ்னஸ் ஆர் நேச்சுரல் காசஸ். சின், சேட்டன், நேச்சுரல் காசஸ். பாவம், பிசாசு, இயற்கையின் சூழ்நிலைகள். நம்முடைய பாவம் நிறைய நேரத்தில் நமக்கு வியாதியை கொண்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில வியாதியஸ்தரை சுகமாக்கும் அவர் சொல்லி அனுப்பினார், இனி பாவம் செய்யாதே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவனுக்கு இந்த வியாதி வந்ததற்கு காரணம் பாவம். எல்லா வியாதிகளுக்கும் பாவம் காரணம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அல்லது வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பெரிய பாவியாகவும் மற்றவர்கள் பரிசுத்தவான்களாகவும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, நாம் நினைத்து விடக்கூடாது. பாவம் ஆனால் ஒரு காரணம். உலகத்திலே இருக்கிற நிறைய அக்கிரமங்கள் பெருகுகிறபடினால், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்கள் வான பரியந்தம் எட்டுகிறபடினால் சில நேரங்களிலே கர்த்தர் எரிச்சல் அடைந்து கோபம் அடைகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வதாக பிசாசு, அவன் ஒரு காரணம். யோபுக்கு வியாதி கொண்டு வந்தது பிசாசு. சில நேரங்களில் நம்மை சோதிக்கும்படி, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்படி, ஆண்டவரை தூஷிக்கும்படி, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று யோசிக்கும்படி அவன் வியாதி கொண்டுருவான். 3வதாக இயற்கையின் காரணம். இப்ப இந்த கொரோனா இருக்கிறது, மாஸ்க் போட்டு போங்கன்னு சொல்றாங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, கையை நல்லா கழுவணும், 6 ஃபீட் டிஸ்டன்ஸை மெயிட் பண்ணுங்க, தேவையில்லாம வெளியே போகாதீங்க. என்ன போன் எடுத்தாலும் அப்படிதான் வருது. இப்பொழுது நாம் கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு, அது ஒரு கொஞ்ச நேரம் போய் அதுக்கப்புறம் தான் நம்ம லைனே கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். இல்லை, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் மாஸ்க் போட மாட்டேன், நான் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் கை காலை கழுவ மாட்டேன், நான் கொரோனா வரல என்ன போய் விட்டாலும் எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குருட்டு விசுவாசம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய அதிகாரத்தினால் அவர் நமக்கு சுகத்தை அவர் கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார்? நீங்கள் நன்றாக கவனிக்க, வசனங்கள் நிறைய இருக்குது, எல்லாவற்றையும் வாசித்து நம்ம சொல்ல முடியாது. God does heal us sometimes to confirm his divine authority. மனிதனுக்கு மெடிக்கல் சயின்ஸ்க்கு அதிகாரம் இல்லாததை அல்லது செய்ய முடியாததை ஆண்டவர் சில நேரங்களிலே செய்து விடுகிறார். இந்த கொரோனா மாத்திரமல்ல, நிறைய வியாதிகள். நீங்க கேன்சர் 4th ஸ்டேஜ் மரித்து போவீங்க என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஆட்கள் எல்லாம் இன்று வரை உயிரோடு கூட இருக்கிறார்கள். அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் ஆச்சு, இனிமே அவர் பாடியே உருக்குலைந்து போய்விட்டது என்று சொன்ன ஆட்கள் இன்று எலும்பி நடமாடுகிறா இருக்கிறாங்க. So sometimes God proves his divine authority. தெய்வீக வல்லமையை கர்த்தர் சில நேரங்களிலே அவர் வெளிப்படுத்துவார். Secondly, to show his love for us. அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், சுகமாக்குகிறார். 3வது, to glorify himself, அவரை மகிமைப்படுத்துவது. இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார், இது இவன் செய்ததும் அல்ல, இவன் பெற்றோர் செய்ததும் அல்ல, தேவ நாம மகிமைக்காய் இது இவனுக்கு வந்திருக்கிறது. வியாதிகள் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை அது என்ன செய்கிறது, மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு சுகமாக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவனுக்கு வியாதியே வராது, வியாதி வந்தா அவனுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வியூ, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தவறு. கிறிஸ்தவனுக்கு வியாதி வரும், ஏன்னா அவனும் மனுஷன். கிறிஸ்தவன் எல்லாம் அப்படி பரலோகத்துல பிறந்துட்டு இருக்கிற ஆட்கள் கிடையாது, அவர்களும் மனிதர்கள், அவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சோ வியாதிகள் வரும். சில பேர் கேட்பாங்க, என்ன நல்ல ஜெபம் பண்றப்ப எங்களுக்கே வியாதி வருது? வரும். பவுலுக்கே வியாதி வந்தது. அவருடைய உருமால்கள், ஷால், அவருடைய கர்ச்சீஃப் எல்லாம் தூக்கி போட்டு சுகமடைந்த அவருக்கு
அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது ஒரு வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 தரம் நான் ஜெபித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை விட்டு எடுக்கப்படும்படி, ஆனால் என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது என்னை குட்டும் சாத்தானா இருக்கிறது, அது என்னை தாழ்மைப்படுத்துகிறது, அல்லது நான் தேவனை சார்ந்து கொள்ள அது எனக்கு உதவி செய்கிறது, ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். சோ ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார். சுகம் தந்தாதான் ஆண்டவர் அப்படி நான் நினைத்து விடக்கூடாது. எல்லாருக்கும் சுகமாகிறதா? இல்லை. அதான் உதாரணம் சொன்ன, பவுலுக்கே சுகமாகவில்லை. சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் குறைவுகள் காணப்படலாம். நல்ல விசுவாசனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் என்ன செய்யலாம்? காணப்படலாம். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய விசுவாச குறைவாகவும் இருக்கலாம், நம்முடைய பாவமா இருக்கலாம். இன்னொரு பக்கத்தில் இவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் தேவனுடைய சித்தமாகவோ தேவனுடைய நாம மகிமைப்படுகிற ஒன்றுக்காகவோ நம்ம இருக்கலாம். சில பேர் ஆண்டவர் கேட்பாங்க, அது எப்படி இந்த வியாதியில தேவன் எப்படி மகிமைப்படுவாரு? அது எப்படி தேவ சித்தமா இருக்க முடியும்? இந்த வியாதியிலிருந்து நீங்க மீண்டு வாரீங்க பாருங்க, அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும். இந்த வியாதி மருத்துவ உலகத்தினால் இன்னைக்கு வரை மெடிக்கல் சயின்ஸ்ல கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடும் அங்கங்க சொல்றாங்க. சில இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மோட்ல தான் இருக்கிறாங்க. இன்னும் ஃபைனலா இதுதான் வேக்சின் அப்படின்னு எந்த நாடு இதுவரை சொல்ல முடியல. ஆனால் மரிக்கிறது ஒரு பக்கம், நம்ம இப்ப நியூஸ்ல மரிக்கிறத 78 பேர் மரித்து விட்டார்கள் அப்படின்னு பார்ப்போம். அது நம்ம பயமா இருக்கும். ஆனா இன்னொரு நியூஸ் அதை கொஞ்சம் கடைசியில தான் சொல்லுவான். இன்றைக்கு 4532 பேர் வீடு திரும்பினாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த கொரோனா வந்த போஸ்ட்ல ஒருத்தர் ஹீல் ஆகி வீட்டுக்கு போனார்னா கலெக்டர் போறாரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. பார்த்திருக்கீங்களா? கலெக்டர் எஸ்பி எல்லாம் போனாங்க. இவங்க வேலை இல்லாம வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களா, 24 ஹவர்ஸும் பிஸியா இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துல பிஸியா இருக்கிறார்கள். பேப்பர்ல வாசிப்பீங்க, கலெக்டர் போய் ஒரு பழங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வணக்கம் செலுத்தி, டாக்டர்ஸ் டீன் மெடிக்கல் காலேஜோட டீன், அதாவது சீஃப் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், அதாவது சீனியர் டாக்டர்ஸ், இவங்க எல்லாம் நின்று கலெக்டர் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து போலீஸ் ஆபீசர் வந்து இவங்க எல்லாம் பழம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனா இன்னைக்கு கொடுக்குறாங்களா? இல்ல. ஏன் இன்னைக்கு கொடுக்கல? இன்னைக்கு சாதாரணம் ஆயிட்டு. அன்னைக்கு சுகமாகி வந்த முதல் ஆளுக்கு கொடுத்தாங்க, 10வது ஆளு கொடுத்தாங்க. இன்னைக்கு சுகமாகி போகிற ஆளுக்கூட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கு. கலெக்டர் என்ன பண்ணுவார்? பழம் கொடுக்கறது அவர் வேலை. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல போய் இன்னைக்கு சிஎம்சிக்கு போய் ஜிஹெச்ல போய் எத்தனை பேர் சோமான ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவர் வேற வேலையை பார்க்க முடியாது. முதல்ல தப்பிப்பானா அப்படின்னு தெரியாத ஸ்டேஜ்ல தப்பிக்கிறது ஆச்சரியமாய் காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு மரிக்கிறது கொஞ்சம், பழைத்து வீடுகளுக்கு போகிறது அதிகம். கர்த்தர் கிரியை செய்கிறார். மருந்தே இல்லாத அந்த வியாதிக்கு பல நாட்கள் ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பல லட்சங்களை வாங்கினாலும் சுகத்தை கொடுக்கிறது ஆண்டவர் ஒருவர் தான். சுகத்தை கொடுக்கிறது தேவன் ஒருவர். ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய தழும்புகளினால் சுகமானீர்கள். கிளைம் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குறுதிகளை நீங்கள் கேளுங்கள், எனக்கு சொந்தம் என்று சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் வியாதிகளின் மேல் நமக்கு அதிகாரத்தை தருவார். உங்க மைண்ட்ல வைக்கணும், ஐ ஹவ் அத்தாரிட்டி ஓவர் டிசீசஸ். எல்லா வியாதிகளை பார்க்கலாம் எனக்கு என்ன செய்திருக்கிறது? ஒரு வியாதிகளின் மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதன் அர்த்தம் நமக்கு வியாதி வராது என்பது அல்ல, வியாதி வந்தாலும் அவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லி சொல்லாமா? நீங்களாவே டிக்ளேர் பண்ணணும், தேவ சித்தம் ஒரு பக்கம் நடக்கட்டும். நீங்க இந்த நேரத்துல இத்தனை மணிக்கு நீங்க சாகணும்னு கர்த்தர் குறிச்சு வச்சாருன்னா ஏதாவது ஒரு மோட்ல மறிப்போம். அதனால நான் வச்சுக்கணும், டேட் பிக்ஸ் பண்றது அவரு. இதை ப்ரீபோன் பண்ணவோ போஸ்ட்போன் பண்ணவோ, ப்ரீபோன் பண்ணலாம். நம்ம ப்ரீபோன் பண்ண சூசைட் பண்ணி ஆட்கள் சாகுறாங்க, அவன் தேவராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா போஸ்ட்போன் பண்ண முடியாது. 2020 குறிச்ச ஒரு ஆளுக்கு ஆண்டவர் அப்படியே இறக்கப்பட்டு கூட ஒரு ஆள் கூட்ட மாட்டார். கூட்டி அதுல நிறைய பிரச்சனை வந்ததுதான் பைபிள் வாசிக்கிறோம் எசேக்கியா ராஜாவை குறித்து. சோ ஆண்டவர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. அது வியாதியில மறிக்கலாம், இயற்கையில மறிக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல மறிக்கலாம், ஆக்சிடென்ட்ல மறிக்கலாம். த டைம் இஸ் ஓவர். அந்த டைம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். God most of the times God never bothers about the mode that we die. நாம் மரிக்கிற முறைகளை குறித்து கர்த்தர் கவலைப்பட மாட்டார். ஆக்சிடென்ட்ல சாகரமா வியாதியில சாகரமா அப்படின்னு அவர் பார்க்க மாட்டாரு. அவர் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மரித்ததற்கு பின்பு இவன் பரலோக ராஜ்யம் வருகிறானா? பரிசுத்தவான்கள் சில நேரத்துல ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்? சின்ன வயசுல சில பேர் மரிக்கலாம். That is the perfect time for them to get into heaven. பரலோகத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு பூர்ணமான நேரம். ஆண்டவர் மோட பத்தி கவலைப்பட மாட்டாரு. பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்வார்? அழைத்து கொண்டு போவார். ஆனா நம்ம வாயில அறிக்கை பண்ணக்கூடாது, நான் அவ்வளவுதாங்க, எனக்கு 60 வயசு ஆயிட்டுங்க, நான் போயிருவேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு 80 வயசு வரை கர்த்தர் வச்சிருக்கலாம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எங்க பரம்பரையில 40 வயசுக்கு மேல யாரும் உயிரோடு இருந்தது இல்லை, அது எனக்கு இப்ப 39 ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் இருக்குது, அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படாது. சோசைக்காரன் சொல்லியிருப்பான், சுக்கிரவன் இந்த திசையில் பயணித்து வருகிறார், உங்களுக்கு 43ஆம் வயதில் ஒரு கண்டம் இருக்கிறது அப்படின்னு இருப்பான். ஏன்னா கண்டம் நமக்கு அவனுக்கு இல்லை, சொல்றவனும் கண்டம் இருக்கும்.
சனி பகவான் இப்பொழுது புறப்பட்டு விட்டார், ஆகவே உங்களுக்கு ஒரு ஆபத்து இப்பொழுது வருகிறது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இப்ப காணாம போயிட்டாங்க. என்ன ஆபத்து? எல்லா தலைக்கு மேலதான் கத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தொங்கிட்டு இருக்கும். ஆனா இதையே நினைச்சு நீங்க நெகட்டிவா பேசி பயப்படக்கூடாது. நீங்க வசனத்தை சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினால் சுகமானீர்கள், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், எகிப்திற்கு வந்த வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வர பண்ணேன். இதை சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது வியாதிகளின் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கரங்கள் ஆமீன் சொல்லி சொல்லாமா? நீங்கள் வியாதியிலே இருப்பது தேவ சித்தம் அல்ல, அந்த வியாதியிலிருந்து எலும்பி நடக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் கிருபைகளை கற்றுவார். நிறைய சாட்சிகளை கேட்கணும். வியாதியில படுத்திருக்கிற நிறைய பேர் எப்படி தேவர் நாமத்துக்காக மகிமைப்பட்டாங்க. மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், நிறைய பாட்டில் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், கண்ணு தெரியாது, ஆனா ஏகப்பட்ட பாடல்களை எழுதியிருக்காங்க. இலங்கையில பாஸ்டர் சந்திரசேகர் அருமையான பாடல்களை எழுதி நிறைய நிறைய சீடிஸ் வெளியிட்டவர். இளம் வயதிலே அவர் என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். ஸோ அதனால வியாதி கிறிஸ்தவனுக்கு வராது என்று நீங்க நினைக்க கூடாது ஒரு பக்கத்துல. ஆனா இன்னொரு பக்கத்துல வியாதி வந்தால் சாவு என்று நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் வியாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா வியாதியின் மேல் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு, பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மீண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 18 39-40, சாம்ஸ் 18:39-40. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். ஓகே, நீங்கள் சங்கீதம் 18 பிறகு என்ன செய்யுங்கள்? வாசித்து பாருங்கள். அங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறார். God has given me authority over humans. மனிதர்கள் மேல் எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அங்கே வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர், நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரி எனக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்னொரு இடத்துல சங்கீதம் வாசிப்பா, என்னை காட்டிலும் பலத்தவளா இருந்த மனிதர்களுக்கு கர்த்தருக்கு, மனிதனுடைய கைகளுக்கு என்னை நீ விடுவித்து. இன்னைக்கு ஈவில் பீப்புள், there are evil people surrounding us. நம்ம சுற்றிலும் மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சபைக்குள்ள இருப்பாங்க, உலகத்துல இருப்பாங்க, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருப்பாங்க. சன்பல்லா தொபியாத் யாரு? இவன் 2 பேரும் அலங்கம் கட்டுவதை கெடுக்க வந்த 2 பேர். இவன் இருப்பான், அவனை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லா இடத்துலயும் என்ன செய்வாங்க? அவங்க இருப்பாங்க. நான் ஏற்கனவே வேடிக்கையா சொல்லி இருக்கிறேன், முன்னாடி சமீபத்தில் சொல்லணும், முன்னாடி சொல்லணும்னு தெரியல. நான் பைபிள் காலேஜ் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ இவாஞ்சலிசம் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா இருந்தால் 2 பேரை அனுப்புவோம். ஒவ்வொரு வருஷமும் அனுப்புவாங்க. 2 பேரை ஒரு சர்ச்சுக்கு அசைன் பண்ணுவோம். அப்போ அப்படி லிஸ்ட் போட்டு அனுப்பும்போது ஒரு பையன் மேல ஒரு பாஸ்டர் கம்ப்ளைண்ட் சொன்னார். சாட்டர்டே ஃபாஸ்டிங் பேர், சரி பைபிள் காலேஜ் வந்திருக்காங்க, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, நம்ம சர்ச்சில் பைபிள் காலேஜ் வந்திருக்காங்க, ஃபாஸ்டிங் பேர் நடத்த மாட்டாங்க. அவன் மைக்க பிடிச்சி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி கடைசி ஜோம் பண்ணான். ஆண்டவரே இந்த சபையில தொபியாக்களை எழுப்புன்னு இருக்கான். சீனியர் பர்சன் உள்ள உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்திருக்கு. அவருக்கு மனசு பக்குன்னு ஆயிடுச்சான். என்னடா இவன் ஃபாஸ்டிங் பேர்ல போய் முக்கி தொபியாவே எழுப்பும், அவனுக்கு தொபியா யாருன்னு தெரியுமா தெரியல. வந்து மைக்க வாங்கி இவர் ஜோம் பண்ணிட்டாரு. முடிஞ்சன கேட்டாரு, ஏன்டா தொபியாவை எழுப்புன்னு சொன்ன? தொபியானா யாருன்னு தெரியுமா? அவன் சபையை கெடுத்தவன் நெகேமியா காலத்துல. தெரியும் பாஸ்டர். அப்புறம் ஏன் அவனை எழுப்புன்னு ஜோம் பண்ண? ஜெபத்துல எதை பண்ண அறிவில்லையா உனக்கு? அப்ப சொன்னா, பாஸ்டர் மன்னிச்சுங்க, தொற்கால எழுப்புன்னு சொல்ல வந்தேன், அதை வாய் தவறி தொபியான்னு என்ன செஞ்சுட்டு. அப்ப அவர் சொன்னாரா, ஏற்கனவே நிறைய தொபியா இருப்பான், நீ வேற ஜோம் பண்ணி ஆளை என்ன செய்யாத, கூட கொஞ்சம் எழுப்பி விட்டு போகாத, போடா வெளியே அப்படின்னா. அப்ப பைபிள் காலேஜ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாரு. இப்படி அனுப்பும்போது ஆட்களுக்கு எப்படி ஜெபம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க பாருங்க, தொபியாக்கள் இருப்பாங்க, உங்க ஆபீஸ்ல இருப்பாங்க, உங்க வீட்டு பக்கத்துல என்ன செய்வாங்க? இருப்பாங்க. உங்களுடைய தெருக்களில் இருப்பார்கள், உறவினர்களாக இருப்பார்கள். உங்களுடைய சொத்துக்களுக்கு சண்டை போடுகிற சில மனிதர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். திருச்சபைக்குள்ளே இருப்பாங்க. சர்ச் இஸ் நாட் த பெர்ஃபெக்ட் பிளேஸ். திருச்சபை என்பது பூர்ணமான இடம் அல்ல, பரிசுத்தவான்கள் இடம் அல்ல, பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிற இடம் அல்ல. சோ இருப்பாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், God has given us authority over human. இந்த பிசாசு சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளை, சில வாய்ப்புகளை, சில மனிதர்களை பிசாசு பயன்படுத்துவான். ஆனால் அவர்கள் மேல் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த டிஸ்டர்னிங் ஸ்பிரிட் சில நேரத்தில் நமக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டர்னிங் ஸ்பிரிட் வந்து பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். ஓவராலா விமன் ஹேவ் மோர் அப்சர்வேஷனல் பவர், தே ஆர் நான் ஃபர்கெட்டிங். இதெல்லாம் சைக்காலஜி. ஸோ பெண்களுக்கு வந்து இந்த டிஸ்டர்னிங் ஸ்பிரிட் எல்லா பெண்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் சொல்லல, பொதுவா பெண்களுக்கு அவங்களுக்கு மனசுல சில இன்ட்யூஷன்ஸ் வரும் பாருங்க, அது கர்த்தர் கொடுக்கிறது. அவங்க மனசுல தோணும், யாரோ ஒருத்தர் நம்மளை தப்பா பாக்குறா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இவர் சரியில்லாத ஆளு அப்படின்னு மனசுல தோணும்.
அவங்கள பெரிய தீர்க்கதரிசி அப்படி டைரக்டா வானத்துல இருந்து அப்படி ரெவலேஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. இது சைக்காலஜி. இல்ல சர்ச்சுக்குள்ள பெண்கள்ல பொதுவா எல்லா பெண்களுக்கும் விமன் ஹேவ் மோர் இன்ட்யூஷன்ஸ் தேன் மென். இது பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆனா பாருங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே மனிதர்களை கண்டுபிடிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். மனிதர்களை கண்டுபிடிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். நீங்க மனிதர்களினால் வருகிற தீங்கு குறித்து எப்பொழுதுமே பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் அவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம் பாருங்க. நமக்கெல்லாம் இப்படி தாவீது அனுபவித்த மனிதர்களால் வந்த தீங்கு 1% கூட நம்ம யாரும் அனுபவிக்கல. நம்ம சும்மா நம்மளை திட்டுவாங்க, பேசுவாங்க, ஏதாவது வேலை பார்ப்பாங்க, அண்டர்கிரவுண்ட் வேலை பார்ப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா தாவீதை கொலை பண்ண வந்தாங்க. கூட பெற்ற பையன் அப்சலோமை கொலை பண்ண வரோம். சவுல், டெல்லியில இருக்க வேண்டிய சவுல் டீமை கூட்டிட்டு இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க, இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான். இவன் எங்க போறான் கண்டுபிடி, இவன் ஆளை வச்சு அடி, பக்கத்துல போறான் கொன்று. இதுதான் அவனுடைய பிரைம் அஜெண்டா. அதுவா தான் காணப்பட்டது. தாவீது குழியில இருந்தார்னா அவர் சும்மா லிட்டரலா குழியில இருந்தாரு. உயிருக்கு பயந்து இரவிலே ஓடினார், குகைகளில் ஒளித்திருந்தார். அவர் சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான், ஜஸ்ட் 1 feet between me and the death. 1 அடிதான். சவுல் அந்த பக்கம் இருக்கிறான், இந்த பக்கம் இருக்கிறேன். வாழ்க்கையில மனிதர்களினால், கள்ள சகோதரனால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கள்ள சகோதரனால் வந்த தீங்குகள். பவுல் சமுதாயத்தினால் அடிக்கப்பட்டதை விட சொந்த யூத ஜனங்களினால் அடிக்கப்பட்டதான் அதிகம். அவர் மார்க்கெட்ல பிரச்சனை சந்தித்ததை விட ஜெபாலயத்துல பிரச்சனை சந்தித்ததுதான் அதிகம். இதுதான் நிருபங்களை எழுதி வந்திருக்கிறார். ஆகவே கள்ள சகோதரர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு மேலே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா போராடி கொண்டே இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கலாம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்துக்கு விரோதமாய், உங்களுடைய ரெப்புடேஷன்ஸ். people may have been fighting against your reputations, your property, your position, your influences, but you don't need to worry about that because God has given us authority over human. யாரோ ஒருவர் போராடிட்டு இருக்காங்களா, நீங்க அவங்கள ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லி சொல்லாமா? 4வது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 2 Corinthians chapter 10 verses 4 and 5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 4வது கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அத்தாரிட்டி ஓவர் philosophy and thoughts. தத்துவங்கள் மற்றும் சிந்தனைகளுக்கு விரோதமான ஒரு அதிகாரங்கள். இப்போ இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டது. We cast down arguments and every high thing that exalt itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. பாருங்க, தர்க்கங்கள் சிந்தனைகள் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. philosophy and thoughts. இந்த philosophy-னா நம்ம என்ன சொல்றோம்? love of wisdom. philia plus sophia. sophia அப்படிங்கிறது wisdom கிரீக்ல, philia அப்படின்னா love. the love of wisdom is called philosophy. தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. தத்துவமும் சிந்தனையும் இன்னைக்கு இருக்கு. அதாவது ஒரு சர்ச்சுக்குள்ள போய் சர்ச்சை அடிக்கிறது, மைக்க உடைக்கிறது, பாஸ்டர் அடிக்கிறது, கொல்றது, இதெல்லாம் ஒரு லோ லெவல்ல பண்ற கூட்டம். லோக்கல் ஃபெல்லோஸ்ன்னு சொல்லலாம். அவனை தெரிஞ்சதை அடிக்கணும், அப்படி சர்ச்சை அடிக்கிறோம், அவன் பெரிய ஆள் நினைச்சுக்குவான், ஒரு கள்ளத்துக்கு போடுவான். இதை மாதிரி இந்த சின்ன சின்ன வேலையில ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் எதிர்ப்புன்னு நினைவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, தர்க்கங்கள் ஒரு குரூப் இருக்கும், ஆர்கியூ பண்ணுவான், ஞானமா ஆர்கியூ பண்ணுவான். வாங்க கிறிஸ்டின்ஸா வாங்க ஆர்கியூ பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிடுவான். இயேசு கிறிஸ்துவை பத்தி தப்பா பேசுவாங்க. என்ன பைபிள், அவனுக்கு பைபிள் கொஞ்சம் தான் தெரியும், ஆனா பயங்கரமா அவன் ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 வகையான ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். we need to face 2 kinds of arguments. Those who proclaim every religion is same. First type of argument will come from the people, those who claim or proclaim every religion is same. எல்லா மார்க்கமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற ஒரு தர்க்கம் பண்ற ஒரு கூட்டம். 2வது செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்னது? those who misquote or misinterpret the Bible. சில பேர் ஒண்ணு வெளியே இருக்கிற கூட்டம்,
கொஞ்சம் ஞானமா பேசுற கூட எல்லாம் ஒண்ணுதாங்க. ஆதி மூலம் என்று ஒருவர் இருக்கிறார். நீங்க ஏசுங்கிறீங்க, அவன் அல்லாங்கிறான், நாங்க முருகங்கிறோம், எல்லாம் ஒண்ணுதாங்க. கடைசி எல்லாரும் ஒரு இடத்துக்கு தாங்க போறாங்க இப்படின்னு தத்துவம் பேசிட்டு. ஆனா அவன் ஒரு அப்படிலாம் போக முடியாது. எந்த ரூட்டுக்கு போகணுமோ, எந்த இடத்து டெஸ்டினேஷன் போகணுமோ அந்த ரூட்ல கரெக்டா போகணும். இன்னொருத்தன் என்ன செய்வான், பைபிள்ல இருந்தே தர்க்கம் பண்ணுவான். அதான் இன்னைக்கு நிறைய நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல இருந்து தவறான உபதேசம், பழைய ஏற்பாடு தேவையில்லை. எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பி எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. நான் அதான் என் ஃபேஸ்புக்ல நான் போடுறேன். ஒரு பிரதர் அனுப்பியிருந்தார், இது மாதிரி நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க, அது எப்படி தேவையா? சில பேர் பழைய ஏற்பாடு வேண்டான்றுவோம். ஏன்னா அதான் 39 புக் இருக்கு, கிழிச்சு எடுத்துட்டா குட்டி ஆயிரும். பைபிள் 27 புக்கு தான். என்ன போட்டு பழைய ஏற்பாடுலாம் வாசித்து ஆதியாமத்துல இருந்து மல்கியா வர வாசித்து அது அவனுக்கு பாதி என்ன செய்யாது, விளங்காது. இது வெறும் எவ்வளவு பக்கம் தான், 355 பக்கம். டெய்லி ஒரு பக்கம் வாசித்தா போதும், வருஷத்துல ஒரு நாள் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டை கிழிச்சிடலாம்னு நினைப்பான் நிறைய பேர். வேண்டாம், பழைய ஏற்பாடு தான் வேதா வார்த்தை. அப்படி ஒரு கூட்டம் பெருசு. கிருபையா, ஹைப்பர் கிரேஸ், இதெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறோம். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டியா, நீ இனிமே நீ ரட்சிப்பை இழக்க முடியாது, நீ பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு சொல்லுவோம். நீ கிறிஸ்தவனா, உனக்கு வியாதியே வரக்கூடாது, நீ தருத்திரத்தை இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் மிஸ் இன்டர்பிரட் பண்ற கூட்டம் இருக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதும் போது, இந்த தர்க்கங்களையும் சிந்தைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரங்களை உங்களுக்கு தருவோம். நல்ல கவனிங்க, நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த ஆர்கியூ பண்றவன் 2 பாயிண்ட் பிடிச்சிட்டு பெரிய ஞானி மாதிரி பேசுவான். நீங்க நல்லா கவனிக்கணும், 2 வகையான முட்டாள்கள் உண்டு. There are 2 kinds of Bible. There are 2 kinds of fools recorded in the Bible. ஒருத்தன் வந்து சொல்றாரு, மதியனுக்கு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்காதுன்றார். Don't answer to the fool. When you give answer, you also will be like him. நீ மறு உத்தரவு கொடுத்தா நீ அவனை மாதிரி ஆயிருவ, அதெல்லாம் கொடுக்காது. இது ஃபர்ஸ்ட் டைப். ஆனா 2வது டைப் என்ன சொல்றாரு, அவனுக்கு மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். நீ ரெஸ்பாண்ட் பண்ணலனா அவன் சொன்னது கரெக்ட்னு அவன் ஞானி மாதிரி பேசிட்டு இருப்பான். அதனால அவனை ரெஸ்பாண்ட் பண்ணு, நீங்க கண்டுபிடிக்கணும். இவன் ஆர்கியூ பண்றவன் எந்த டைப்பு, சரிண்ணா, இவன் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய டைப்பா பண்ணக்கூடாத டைப்பா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அது பைபிள்ல இன்னொரு இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் சொல்ல ஒரு சப்ஜெக்ட் உண்டு பைபிள் காலேஜ். உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை குறித்து விசாரிக்கிற யாவருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சரியான பதிலை பேதுரு எழுதி வைத்திருக்கார். சரியான பதிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை குறித்து விசாரிக்கிற யாவருக்கும். When people are asking or raising questions about the faith that we have, we are responsible to give the proper answer. சரியான விளக்கத்தை அவளுக்கு கொடுக்க நாம் என்ன செய்திருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை தருவார், ஒரு கிருபை தருவார். காரணம், ஆண்டவர் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தத்துவங்களை விட இயேசு பெரியவர். எல்லா தத்துவ ஞானிகளை விட அவர் சர்வ ஞானம் புரிந்தவராக இருக்கிறார். மனிதன் தன்னுடைய ஞானத்தில் கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. மனிதனை அவனுடைய ஞானத்தில் கர்த்தர் பிடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான மனிதர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம், தேர்ந்தெடுக்கிறார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். பவுல் சொல்றாரு, உங்களிடத்துல வரும்பொழுது அதிக நடுக்கத்தோடும் பலத்தோடும் கூட இருந்தேன். ஆனா அவரை வைத்துதான் அந்த சபையை கற்றி நிருபங்களை கர்த்தர் என்ன செய்தார், எழுத வைத்தார். ஒரு பிரதான ஆசாரியை வைத்து சபையை கர்த்தர் கட்டல. சோ அநேக நேரங்களில சில பேர் ரொம்ப தத்துவமா பேசுவாங்க. பார்த்தீங்களா, இந்த வாயிலே அல்வா கண்டுவான் நிறைய பேர். பயங்கரமா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பேசுவது தெரியும். அதான் அது பிடிச்ச முயலுக்கு 3 கால்மா, நீங்க 4 கால்னா ஒரு காலை உடைச்சிருவான். பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. இதுதான் செஞ்சா இதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க ஒர்க் பிளேஸ்ல பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க, ஏசுலாம் ஒண்ணு கடவுள் கிடையாது, அவர் வர சொல்லுங்க நேர அப்படிமா, அவர் காட்டுங்க எனக்கு அப்படிமா, கடவுளை முதல்ல காட்டு பிரதர் அப்படிமா. ஒய்கேபி ஹென்றி பாஸ்டர் கேட்பாரு, உன் மூளையை முதல்ல காட்டுறா அப்படிம்பாரு. உன் மூளை முதல்ல எனக்கு காட்டு. எப்படி நீ மூளை அதெல்லாம் காட்ட முடியாது, அப்ப கடவுளையும் காட்ட முடியாது. மூளையை காட்ட முடியுமா நீங்க? உங்க மூளை இருக்குன்னு எப்படி காட்டுவீங்க? இருக்கு நம்புறோம் எல்லாரும், எங்கேயோ இருக்கு, அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. வேணா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் இன் டீட்டெயிலா பிரெயின் அப்படி நீரோ டாக்டர் போனா அவர் ஹெல்ப் பண்ணி ஸ்கேன்ல எடுத்து நமக்கு மூளை பிக்சர்ல தான் காட்டுவார். மூளை வெளியெடுத்து காட்டுவாரா, பின்னாடி திரும்பி அப்படி தட்டி இப்போ திரும்ப அப்படி தூக்கி இந்த உன் மூளை பார்த்துட்டே வச்சுட்டேன் அப்படி வைக்க முடியுமா? அப்பெல்லாம் வைக்க முடியாது. பாருங்க, பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி பழைய ஆள், அவர் சொல்ற உன் மூளையே உன்னால காட்ட முடியல, நீ எப்படி கடவுளை காட்டு பேச முடியும்?
இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்த நாத்திகன் பேசினான், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, ஏனென்றால் நான் அவரை பார்க்கவில்லை அப்படின்னா. அந்த கூட்டத்தில் குருடர் இருந்தார். தட்டு திருவடி மேல வந்தார். ஐயா மைக் ஒரு நிமிஷம் கொடுங்க சொன்னார். அவர் சொன்னாராம், கடவுள் இருக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எனக்கு முன்பு பேசின ஐயா கடவுள் இல்லை, ஏன் என்று சொன்னால் நான் அவரை பார்க்கவில்லை என்று சொன்னார். ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன், எனக்கு முன்பு பேசின அந்த ஐயா இங்கே இல்லை, ஏனென்றால் நான் அவரை பார்க்கவில்லை அப்படின்னா. எல்லாம் கூட்டத்தில் எல்லாம் கை தட்டான். அந்த நாத்து எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. திரும்ப மைக்க வாங்கினானோ. இவன் சொன்னது சரி, இவன் ஏன் என்னை பார்க்க முடியவில்லை என்றால் இவன் ஒரு குருடன், ஆகவே தான் இவனால் பார்க்க முடியவில்லை. உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களாம் கை தட்டாங்க. குருடன் உடலை மைக்க வாங்கிட்டாரு. அவர் சொன்னது சரிதான், நான் குருடன், ஆகவே அவரை பார்க்க முடியலை, இவனும் ஒரு குருடன், இவனுடைய மனக்கண்கள் குருடா இருக்கிறது, ஆகவே இவனால் கடவுளை பார்க்க முடியவில்லை அப்படின்னு மைக்க வச்சுட்டு கீழே போயிட்டாராம். அது உண்மை. கடவுளை அறிய முடியாதபடிக்கு பிசாசு மனக்கண்களை பிரகாசமாக்கி அவன் வைத்திருக்கிறான். பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸ் அங்கங்க இந்த ஆஸ்திரம்லாம் வச்சிருக்காங்களே, அவங்க பக்கம் போனாங்க, இந்த ரெட் லைட் வச்ச கார் நிறைய நிற்கும், ஜட்ஜஸ் போய் நிற்பாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி போய் உட்காந்துருப்பாங்க, சாமியார்கள் பின்னாடி போவாங்க. பெண்களை கெடுத்து ஊரெல்லாம் ஏமாத்தின சாமியார் ஒரு முறை ஒரு பட்டணத்துல உட்காந்து லைஃப் ஸ்கில் செமினார் நடத்திட்டு இருக்காரு. அவர் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த டைம்ல நிறைய எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய டாப் ஆஃபீஷியல்ஸ், ஐஜி லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், டிஜிபி லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. லைஃப் ஸ்கில் ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. ஸோ இது அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? இவ்வளவு படித்து பெரிய பொறுப்புல இருக்கிற ஆட்கள் ஏன் அவன் பின்னாடி போறாங்க? அவருடைய மனதை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். அததான் கடவுள் என்று சொல்லி நினைத்து வைத்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப நம்ம ஆண்டோட ஜெபம். அதனால தர்க்கங்கள் பண்ற ஆட்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். அவனிடத்தில் இருக்கிற தர்க்கங்களை விட நமக்கு கத்தர் நிறைய தர்க்கங்களை, நிறைய ஞானங்களை கத்தர் கொடுத்திருக்கிறோம். ராமன் சொல்லி சொல்லாமா? அதான் அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டு டிஃபெண்ட் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் தைரியமாக சொல்லுவது. கிறிஸ்தவன் ஓடி ஒழியக்கூடாது. கடவுள் இருக்கிறான்னு தைரியமா சொல்லணும். வசனம் உண்மைங்கிறது தைரியமா என்ன சொல்லணும்? நிரூபிக்கணும். கடைசி அவனை சொல்லி முடிக்கிற ஆதியாகமம் 1:26. ஜெனிசிஸ் சாப்டர் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சரி, அத்தாரிட்டி ஓவர் காட்ஸ் கிரியேஷன். ஐந்தாவதாக படைப்புகளின் மேல் ஒரு அதிகாரம். ஆண்டவர் நம்மள ஒரு படைக்கு ஒரு 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 ராஜா மாதிரி ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் நம்மளை படைத்தார். God made human being to rule over the nations. நம்ம கிங்ஸ் அப்படின்னு நினைக்கணும். ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லாம் ஒரு கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். ஆதாம் வானாரு வந்துச்சு, போனாரு, என்ன செஞ்சுச்சு? இன்னைக்கு இந்த வீட்டுல இந்த பெட்ஸ் வளர்க்குற ஆட்கள்லாம் ட்ரெயின் பண்றாங்களா, ஜிம்மி சிடவுன் அடிவாங்க. நாய் வளர்க்குற எல்லாரும் நாய்க்கு கிறிஸ்டியன் பேர் தான் வச்சிருக்காங்க. ஒருத்தன் கூட சுப்பிரமணியம் முருகன் நாயை கூப்பிடல. கந்தசாமின்னு வச்சிருக்காங்க, எல்லாம் ஜானி, ஜோசப், ஜிம்மி, இப்படிதான் எல்லாம் நாய். என்ன மெர்சி, கிரேஸு, பெண் நாய்னா இப்படி, சஃபி, சோஃபி, அப்படி வாயில வந்த பேரா கிறிஸ்டியன் பேரா வைக்கிறான். சரி வச்சிட்டு போட்டோம், விடுங்க. அவன் ஜிம்மி சிடவுன் அப்படின்னு அப்படி வாழ ஆடிட்டு உட்காந்துருக்கு. நாயை ட்ரெயின் பண்ணும். 2 சிக்கனை வச்சுட்டு இந்த வாட்ஸ்அப்லாம் பார்க்குறோம், ஃபேஸ்புக்லாம் வருது. ப்ரே அப்படின்னா அது அப்படி கண்ணை மூடி உட்காந்துருக்கு. சில நாய் அப்படி ஓரமாக கண்ணோட்டு பக்கம் நாக்கு தொங்க போட்டுட்டு இருக்கும். அப்புறம் நவ் யூ ஸ்டார்ட். அதுக்கு அது வெள்ளக்காரனா இங்கிலீஷ் தெரியுது, தமிழ் நாய் தமிழ், அப்புறம் அவன் ட்ரெயின் பண்றான். அவன் பாருங்க, இவன் பண்ண சர்க்கஸ்ல பாருங்க, அவன் சிங்கத்தை வச்சு ஜம்ப் அப்படிமா அது அப்படி ஜம்ப் பண்ணும். அப்ப நீங்க சில விஷப்பூச்சிகளை பார்த்து, சில மிருகங்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்மால தெருநாயை பார்த்து 4 அடி ஓடுவான். அங்க ஒரு ஸ்ட்ரீட் டாக் அந்த ஓரத்துல படுத்திருக்கும். இவன் அதுக்கு பயந்து 4ஆவது தெரு சுத்தி 5ஆவது தெருலாம் போயிட்டு அந்த நாய் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? ஆண்டவர் படைப்புகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து இயற்கை நம்மளுக்கு கட்டுப்படும். என்ன சூரியனை நிறுத்தினார் அன்னைக்கு யோசுவா. ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல நாம் விசுவாசித்தால் தேவ மகிமை கர்த்தர் காண்பிப்பார். அதனால படைப்புகளின் மேல் ஒரு அதிகாரம். நீங்க அதை நினைக்கிற மனசுல உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். இது தாட்ல மாறணும். வாயில சொன்னா போட முடியாது.
உங்க தாட் ப்ராசஸ் மஸ்ட் பி சேஞ்ச். உங்க தாட்லயே நீங்க நினைக்கணும், நான் ஆண்டு கொள்ளும்படி படைக்கப்பட்டவன், எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு 3 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் அவர் அத்தாரிட்டி? நம்முடைய அதிகாரத்துக்கு என்ன அடிப்படை? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆகவே தான் ரட்சிக்கப்படணும், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். 2வது வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. 3வது ஹோலி ஸ்பிரிட். ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஹிம். ஜீசஸ், வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆர் த பேசிஸ், ஆர் த சோர்ஸ் ஆஃப் அவர் அத்தாரிட்டி. ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாக நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? நம்ம நன்றி சொல்வது. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி, நாளை முடிந்தாலும் ஒரு வீடுகளை முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. கடைசி ஒரு சில நிமிஷங்கள் நல்லா ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல அதிகாரத்திற்காக எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. We thank you for the authority that you have given us, O God. You have rested upon our lives, O God. Authority over demons, authority over diseases, authority over humans, philosophy and thoughts, and God's creation. பிசாசு மேல, வியாதி மேல, மனிதர்கள் மேல, தத்துவங்கள் மற்றும் சிந்தனைகள் மேல் ஆண்டவர் நமக்கு தேவனுடைய படைப்புகள் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல அதிகாரங்களுக்காக கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த சொல்லுங்க. வியாதியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், பிசாசை பார்த்து பயப்பட மாட்டேன், உலகத்துல இருக்கிற தீங்குகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர், நான் கர்த்தருடைய பிள்ளை. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அவனை, நடக்கிற அடையாளங்கள் அவனை. என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், வியாதியஸ்த மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். 2 பேராக இயேசு அனுப்பினதை போல கர்த்தர் நம்ம இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள் அனுப்புகிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். டேனி கடைசியில் இறுதிய ஜெபத்தை அவர் செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ராஜா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சத்ருவினுடைய எல்லா வல்லமைகளிலிருந்து மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தையும் ஆண்டவரே, எல்லா நோய்களையும் எல்லா ஆண்டவரே வியாதிகளிலிருந்து ஆண்டவரை ஜெயிக்கிற ஒரு வல்லமைகளையும் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஒரு வார்த்தையினால கடலையும் காற்றையும் அதட்டின தேவன் இப்பொழுதும் எந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களை எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளை பார்த்து சொல்கிறோம், இறையாதே அமைதலாயிரு என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையில ஜீவன் உள்ளது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில வல்லமை உள்ளது ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ ஜீவனையும் பலனையும் தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் நீ சந்தோஷமாக மாற்ற போகிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எதிர்க்கிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே 7 மாதங்களாக எங்களை காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை கண்மணியை போல எங்களை வழி நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தேய்ச்சி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே சபையாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே இருக்கிற இடத்துல குடும்பமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உயர்த்த எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா பயங்கள் எல்லா வெறுமைகளை மாற்றி கர்த்தர் ஆண்டவரே ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துவீராக ராஜா. நாங்கள் இந்த ஆராதனையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சபைக்கும் ஆண்டவரே தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவரே எங்கள் மூலியமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எங்களை பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் சகல அதிகாரங்களும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபைக்கு எல்லா குடும்பங்களோடும் பரிசுத்தவான்களோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.